ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னு சொன்ன என்ன சொல்றோம், என்ன நிர்வாக சீர்திருத்தம்? இது இந்த நிர்வாக சீர்திருத்தம் என்பது செயல்பாடுகள் விரைவாக இருப்பதற்கா, செயல்பாடுகளை காலப்படுத்துவதற்கா? இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நான் நிர்வாகத்தில் நிறைய இருந்திருக்கேன், பல ஆண்டுகள் வந்திருக்கிறேன், எத்தனையோ ஆண்டுகள் வந்திருக்கிறேன். இதோட என்னெல்லாம் நிர்வாகம் என்பது ஒரு விரைவாக இருக்க வேண்டும், மக்களுக்கு சென்றடைகின்ற அரசோட பயன் விரைவாக இருக்க வேண்டும், நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி விரைவாக இருக்க வேண்டும், நாட்டினுடைய வளர்ச்சி விரைவாக இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி விரைவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய மாநில பாரத நரேந்திர மோடி அவர்கள் எத்தனையோ, அதாவது நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருப்பதை பார்க்கலாம். அது என்ன காரணம் சொன்னால், அந்த நிர்வாகத்தில் அவர் எடுக்கின்ற முயற்சி, விரைவான ஒரு நடவடிக்கை, விரைவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதை தான் நாங்கள் இந்த எதிர்பார்க்கிறோம். எப்படி நம்முடைய நாட்டு வளர்ச்சி விரைவாக இருக்கின்றதோ அதே மாதிரி புதுச்சேரி மாநில வளர்ச்சியும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதுக்கு ஏற்றவாறு அந்த நிர்வாக சீர்திருத்தம் இருக்க வேண்டும். இந்த நிர்வாக சீர்திருத்தம் வந்து முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நீங்களாம் இருக்கீங்க, பல நாள் என்னோட விளையாட்டு இருக்கீங்க, நான் உங்களோட இருந்திருக்கிறேன், தெரியும், என்னையும் தெரியும், உங்களுடைய தெரியும். அப்போ நிர்வாக விரைவாக செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதுதான். இப்போ செயலர் இருக்காங்க, தொழிற்சாலை அதிகாரிகள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து முடியும்னு சொல்றது, அதே கோப்பு வேற வரும்பொழுது, அதே வேற ஒரு தொழிற்சாலை வரும்பொழுது அது வேற மாதிரி கேள்வி எழுதுறது. ஒரு இடத்துல முடியும் சொல்றது, தெரிஞ்சு சொல்றது, அது மறு இடத்துல இருக்கும் பொழுது, துறையினுடைய செயலர் மறு இடத்துல இருக்கும்போது, அது தெரிந்த ஒரு நிலையில வேற கேள்வி ஒன்று எழுப்புவது என்று எப்படி விரைவாக முடிக்க முடியும் அப்படின்னு அவங்க எண்ணி பார்க்கலாம். நம்மளால நிறைய சொல்லலாம், எத்தனை சொல்ல முடியும், நான் எத்தனை சிரமப்பட்டிருக்கேன், அதனால நான் சொல்றேன். இது ஒரு இடத்துல அவங்க பள்ளிக்கூடம் சொல்றேன், சட்டமன்ற உறுப்பினர் சொல்றேன், அமைச்சராக சொல்றேன், முதலமைச்சராக சொல்றேன். 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு முக்கியமான பள்ளிக்கூடம் தேவை, துறை இயக்குனர் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. 10 ஆண்டுகள் அந்த இடத்தை எடுத்து எவ்வளவு 10-15 ஆண்டுகள் கூட இருக்கலாம், இன்னொரு பள்ளிக்கூடத்தை கட்ட முடியும். அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு ஏறிக்கொண்டே இருக்கும். அதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்ற நிலையில் முடிவுகளை எடுத்து இடத்தை சுட்டி காட்டி தேவையான இடத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது 15-20 ஆண்டுகள் அவங்க எப்படி முன்னேற்றம் கிடைக்கும்? நிர்வாகத்துக்கு தேவை. உங்களுக்கு எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு கேள்வி, நிர்வாகத்தில் நீங்க எல்லாம் இருக்கீங்க, இவருடைய அத்தனை ஆளுநர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க நிர்வாகத்துக்கு பெரிய அனுபவம் உண்டு நிர்வாகத்தை. அதை வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு சூழ்நிலை, எனக்கு கட்டாய சூழல் ஏற்படுகின்றது. நான் கேள்வி கொடுக்கும்போது அந்த போக்கு திரும்பி வந்திருக்குது. அவர் சொல்லும்பொழுது முதலமைச்சர் நிலை எப்படி இருக்கு நினைச்சு பார்க்கணும். முதலமைச்சர் நிலை எப்படி இருக்கும்? இந்த நிர்வாக சீர்திருத்தம் எப்படி இருக்கணும்ன்றத சொல்றாரு. விரைவாக செயல்பட்டு மக்களுக்கு அந்த பயன் சென்றடைய வேண்டும். நிர்வாக சீர்திருத்தம்னா அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு சுட்டி காட்ட முடியும். மாண்பு நம்முடைய துணை ஆளுநர்கள் என்று பேசும்போது கேட்டாங்க, மத்திய அரசு அமைச்சர் சொல்றாங்க அந்த சாலை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேரடியாக மத்திய அமைச்சர் எத்தனையோ சொல்லிட்டாரு முடிக்கணும். ஆனால் தேவையான மண் இல்லை, தேவையான மணல் எங்க இருக்குன்னு நம்மகிட்ட இருக்குது. அதை எப்படி நம்ம கொடுக்கணும். ஆனால் கொடுக்க முடியல, ஏறிக்க முடியல. அந்த சாலை போனது சாலை முடிக்க முடியல. இதெல்லாம் நிர்வாகத்தில் நீங்க என்ன நிச்சயம் கொண்டு வரீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து முடிக்கிற மாதிரி வந்து முடிக்காத மாதிரி வரக்கூடாது. ஒரு செயல்பாடு முடிக்கின்ற மாதிரி வர வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. எத்தனை நிர்வாகத்தில் எத்தனையோ சொல்ல முடியும், ஏன்னா செயல்பட முடியுமா அப்படின்னா முடியல. நான் 5 ஆண்டுகள் முதலமைச்சர் தான், இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு ஆண்டு முடிய போகுது. ஒரு சுற்றுலா தலம், சுற்றுலா எண்ணிக்கை அதிகமாக
எதுவானே பூச்சியில் நம்ம சுற்றுலாவை மேம்படுத்துங்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், வரவேற்பு இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக அந்த சுற்றுலா வருகை அதுக்கு ஏற்றவாறு பூச்செடி என்ற முன்னேற்றம், சுற்றுலா வளர்ச்சிக்காக எப்படி இருக்கணும், இந்த தங்கி செல்வதற்கு எப்படி இருக்கணும் நம்ம சொல்லிட்டு நாம் ஒரு எண்ணம் இருக்கிறத எப்படி பயன்படுத்த வேண்டும் அவர் சொல்லும் பொழுது 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் செய்ய முடியுதா? செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? 4 ஆண்டுகள் கல்வி இப்பதான் எப்படி இருக்கலாம்ன்றதே ஓரம் வேற ஒன்றும் இல்லை. இது எடுத்து செஞ்ச எப்படி இருக்கும், யார் செய்யலாம், விருப்பம் வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா வந்து செய்யலாம். ஆனா நிர்வாக நிலையை பார்க்கும் பொழுது அது வெவ்வேறு கோணத்துல வெவ்வேறு எண்ணம், வெவ்வேறு கோணம், அது மாதிரி அந்த போக்குவரத்து செல்லும் பொழுது காலம் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம சொல்லக்கூடிய நிலை கொண்டு ஒரு எத்தனை ஆண்டுகள் எடுக்கலாம்? ஒரு 10, ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள், ஒரு 10 மாதம் அப்படி இருக்கலாம். ஆனால் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அப்படின் பொழுது அது ஏன் நம்ம அதை பற்றி ஏன் நம்ம இவ்வளவு ஆண்டுகள் எடுக்கணும்? நிர்வாகத்தில் ஏன் எத்தனை நாட்கள் நீட்டிக்கப்பட வேண்டும்? தேவையா? சங்கடம் இல்லாமல் செய்யக்கூடியது விரைவாக செயல்படுத்த வேண்டும். நான் அந்த சட்டமன்ற தேர்தலில் சொல்லியிருக்கேன், கடந்த ஆட்சி நிர்வாகத்தில் காலி பணியிடங்கள், அரசு பணியிடங்கள் நிரப்ப எவ்வளோ பணியிடங்கள் படித்த இளைஞர்கள் வேலை இருக்காங்க. சுமார் 10,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அரசு பணியிடங்களை. நாங்கள் நிரப்புவோம், நிரப்பிடுறோம், நாங்கள் வந்து நிரப்புவோம் சொல்லியிருக்கோம். ஆனால் அப்படி பணியிடம் இருக்குது. அந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பினால் நிச்சயமாக விரைவாக பணியிடம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு பொதுத்துறை எடுத்தோம்னா எல்லாரும் பணியிடம் நிரப்ப முடியல, சீக்கிரமா. மின்துறை எடுத்தோம்னா நிரப்ப முடியல. இயல்புடைய கேட்டால் துறையுடைய அதில் கேட்கும்போது ஆறு இல்லை, என்ன செய்ய முடியும்? அப்போ அரசு முடிவு எடுத்து விரைவாக பணியிடம் நிரப்ப வேண்டும் என்று சொல்றோம். அந்த பணியிடம் நிரப்புவதற்கு என்ன சிரமம்? சுலபமாக என்ன எப்படி எந்தெந்த முறையில் பணியிடம் நிரப்பப்பட்டால் சிரமம் இல்லாமல் இருக்கும், விரைவாக நிரப்ப முடியும். அது ஒரு முடிவுகளை எடுத்து விரைவாக நிரப்பப்பட வேண்டும். அரசுடைய விரைவாக பணியிடம் நிரப்பப்பட வேண்டும், படித்த வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்லும் பொழுது அதற்குரிய நடவடிக்கை, அதற்கு எப்படி எவ்வாறு நிரப்பலாம் அப்படின்ற எண்ணம் மனிதர் இருக்க வேண்டும். அதற்கு என்ன முக்கிய காரணம்? செய்து முடிக்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கும். செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக விரைவாக செய்யலாம். அந்த நிர்வாக சீர்திருத்தம் தான் வேணும். நாங்கள் கேட்கறது அதாவது பொதுவாக பொது மக்களாக இருந்து நாம் கேட்பது நிர்வாகத்தின் விரைவான ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும். அதுதான் நிர்வாக சீர்திருத்தம். அப்படிதான் இருக்கணும். வளர்த்துற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த சீர்திருத்தம் வளர்த்துற மாதிரி இருக்கக்கூடாது, காலம் கடத்துற மாதிரி இருக்கக்கூடாது, விரைவாக முடிக்கின்ற மாதிரி இருக்க வேண்டும். அப்போதான் எண்ணுகின்றவாறு நாம் மாநிலத்தை கொண்டு வர முடியும், நம்முடைய மாநிலத்தை கொண்டு வர முடியும், நாட்டின் வளர்ச்சி இருக்க முடியும். அப்படி நிர்வாக சீர்திருத்தம் மிக முக்கியமான ஒன்று. அந்த நிர்வாக சீர்திருத்தத்தில் காலம் கடத்தாமல் குறைவான காலத்தில் எவ்வாறு மக்களுக்காக பணியாற்றி செயல்பாடுகள் செய்ய முடியும், நம்முடைய நிர்வாகத்தின் மூலமாக நாம் வளர்ச்சி கொண்டு வர முடியும். நம்முடைய செயலர் சொல்லும்போது சொன்னாங்க, எதிரியா சொல்வது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நமக்கு அந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு எதிர்காலத்தில் புதுச்சேரியில் நல்ல விரைவான முன்னேற்றத்தை கொண்டு வருவோம். இது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். அந்த முக்கியமான ஒரு நோக்கம் செயல்படுகின்ற அளவிற்கு நிர்வாகத்தில் நீங்கள் விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பை இந்த சீர்திருத்தத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் முதலமைச்சராக இருந்து அமைச்சராக இருந்து என்னென்ன சிரமங்கள் இருந்தது அப்படின்னு நம்ம கூட போயிட்டு காட்டிட்டேன். ஆனால் நம்முடைய துணை நாடுகளுக்கு நிறைய தெரிவிக்கிற வாய்ப்பு. ஏன்னா அவங்க நிர்வாகத்தில் அதே நிர்வாகத்தில் இருந்தவங்க அதை அது மாதிரி அவரை என்னை விட உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பயிற்சி பற்றி என்பது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, செயல்படுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த எண்ணங்களை உருவாக்கும் என்பதையே கூறிக்கொண்டு இந்த அதிகாரிகளுடைய வாழ்த்தினை சேவருக்கு வாழ்த்தினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.